கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை ஒரு தோட்டமாக வைக்க ஆசைப்பட்டார். நம்மளிடமிருந்து அவருக்கு நல்ல கனி கிடைக்கும் என்று. ஆனால் நல்ல கனி கொடுக்காமல் இருக்கிறதுனாலே ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. முதல்ல ஆதாமிடம் நல்ல கனியை எதிர்பார்த்தார். ஆனால் நல்ல கனியை கொடுக்காமல் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை சாப்பிட்டான். பிறகு இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்களை தோட்டமாக மாற்றினார். அவர்களிடம் நல்ல கனி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். வசனம் ஏசாயா 5:7 சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலி வம்சமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 5:2 அவர் அதை வேலி எடுத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதில் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்றார். எனக்கு அன்பானவர்களை, ஆதாமிடம் தோட்டத்தை கொடுத்து அதை பண்படுத்தவும் காவல் காக்கவும் வைத்தார். அதை சரியாய் செய்யாதனாலே சாத்தான் சர்ப்பமாக வேஷத்தில் வந்து ஏவாளை வஞ்சித்தது. அவள் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை சாப்பிட்டு தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் வாங்கி புசித்தான். பிறகு இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்களிடம் நல்ல கனி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். அவர்களோ கசப்பான கனியை கொடுத்தார்கள். இப்போ நம்மிடம் கனியை எதிர்பார்க்கிறார். நம்மில் நல்ல கனி கொடுக்கிறவர்களை பரலோகத்தில் பிதாவின் முன் நிறுத்துவார். நம்மில் நல்ல கனி கொடுக்காத மரங்களை வெட்டுண்டு அக்கினியிலே எரிகிற நரகத்தில் தள்ளிவிடுவார். முடிவிலே அது நடக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கலாத்தியரில் 5:22-23 சொல்லப்பட்ட அந்த 9 கனிகளை கொடுக்கிறவர்களாய் காணப்படுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.